குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 6th மேக்ஸ்ல டேர்ம் 1ல நம்பர்ஸ் பார்க்குறோம். நம்பர்ஸ் அப்படிங்கிற பாடம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்திருந்தோம்? இந்த நம்பர்ஸ் பாடத்துல ஃபர்ஸ்ட் லெசன் எண்கள் என்ன பார்த்திருந்தோம்? பிளேஸ் வேல்யூனா என்ன, பேஸ் வேல்யூனா என்ன, அண்ட் அதனுடைய கமாஸ் காற்புள்ளிகள், அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதுதான் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? பிளேஸ் வேல்யூ நம்ம வந்து அந்த இன்டர்நேஷனல் சார்ட் அண்ட் நேஷனல் சார்ட் எல்லாமே பார்த்திருந்தோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல தான் வந்து நம்பர்ஸே அபவுட் 10,000க்கு மேல இருக்கிறதே பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த நம்பர்ஸை கம்பாரிசன்னா யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க, இப்போ 10,000 பெருசா 1,00,000 பெருசா, நம்ம சொல்லும் போது 10,000மும் 1,00,000மும் உங்களுக்கு வந்து 4 டிஜிட்டா 5 டிஜிட்டா அப்படிங்கிறது இன்னும் டக்குன்னு மைண்ட்ல வந்திருக்காது. பட் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு வந்து தெரியும் 10,000க்கு 4 ஜீரோஸ் இருக்கும், 1,00,000க்கு 5 ஜீரோஸ் இருக்கும். நீங்க இப்பதான் வந்து கத்துக்கிற ஃபேஸ்ல இருக்கீங்க. ஸோ அப்போ அந்த நம்பர்ஸை விசிபிளா பார்த்து யார் பெரியவங்க யார் சின்னவங்க, அதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய குறியீடுகள் என்ன, அதுக்குன்னு சில சிம்பிள்ஸ் இருக்கு, குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்னென்ன, இந்த 3 சிம்பிள்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறது. கிரேட்டர் தேன், லெசர் தேன் அண்ட் ஈக்குவல் டு சிம்பிள். ஓகேவா? இதை வந்து சிமுலேஷன்ல அண்ட் அனிமேஷன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதே மாதிரி ஏறு வரிசை இறங்கு வரிசை அதுவும் இதுலதான் கவர் ஆகுது. அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசைனா நம்மளோட ஸ்டெப்ல கீழே படியில இருந்து ஸ்டேர் கேஸ்ல மேல வரைக்கும் மாடி படிக்கட்டுகள் இருக்கு இல்லையா நம்ம வீட்டுல. சோ கீழ இருந்து மேல ஏறிட்டு போறத ஏறு வரிசைன்னு சொல்லுவோம், மேல இருந்து கீழே இறங்கிட்டு வரத இறங்கு வரிசைன்னு சொல்லுவோம். இத நம்பர்ஸ்ல சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறது ஏறு வரிசை, பெருசுல இருந்து கீழே சின்ன நம்பருக்கு கொண்டு வருது இறங்கு வரிசை. ஸோ நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர், இதுல இந்த நம்பர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் டவுட் வரலாம். இப்போ 2 டிஜிட் நம்பர் வரலாம், 3 டிஜிட் வரலாம், 4 டிஜிட் வரலாம், 5 டிஜிட் கூட வரலாம். ஓகேவா? ஈர் இலக்கம், மூவிலக்கம், 4 இலக்கம், 5 இலக்கம் கூட வரலாம். எக்ஸாம்பிளுக்கு 756, 763, 754, இப்படி 3 நம்பர் எடுத்திருக்கேன். மூணுமே 700 சீரீஸ் தான், மூணுமே 7ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுல 2 நம்பரை வந்து 2வது டிஜிட்டும் 2வது இலக்கமும் பாத்தீங்கன்னா 75 தான் வருது. பட் அப்போ இப்ப இந்த 2 நம்பருமே வந்து 75. ஸோ இந்த 76 விட்டுருங்க, ஏன்னா அவங்கள வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். இவங்க 2 பேருமே 2 இலக்கங்கள் சமமா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், 3வது இலக்கத்தை பார்க்கணும். இங்க 4 இருக்காங்க, இங்க 6 இருக்காங்க. இப்ப 4 சின்னவங்களா 6 சின்னவங்களா? 4 தான். ஸோ அப்போ நீங்க ஏறு வரிசையில் எழுதும்போது 754, 756, 760 இந்த மாதிரி ஒரே டிஜிட்ஸ்ல கூட ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 4 நம்பர் 5 நம்பர் கொடுப்பாங்க. இப்ப 4 டிஜிட் நம்பர் எடுக்கிறீங்க, 7,561, 7,000 இதுவுமே 5 டிஜிட்லயே போடலாம், 7,568, 7,563 இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் சமமா தான் இருக்கு, முதல் 3 இலக்கங்கள் சமமா இருக்கு. இந்த 4வது இலக்கத்தை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து நம்பர்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ இந்த கன்ஃபியூஷன் சில இடங்கள்ல உங்களுக்கு வரலாம், அதுக்குதான் இதை வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைனா ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். திருவள்ளுவர் இன்னைக்கு என்ன திருக்குறள் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மணற்கேணியில் தோண்ட தோண்ட நீர் ஊறும், அதுபோல் கற்றுக்கொண்டே இருந்தால் அறிவு பெருகும். Just as water flows continuously from a sandy well when dug deeper, knowledge grows as we continue learning. Learning is a lifelong process. நமக்கு நிறைய பேர் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, கத்துக்கிறதுக்கு வந்து வயசு ஒரு தடை கிடையாது, படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஏஜ்ல நீங்க வந்து உங்களோட பாட புக்ஸ் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. உங்களோட ஏஜ்ல எத்தனையோ குழந்தைகள் நீங்க வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப வந்து நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, யூடியூப், மொபைல் எல்லாமே வச்சிருக்கீங்க. எவ்வளவோ உலக அறிவிற்கு வந்து தேவையான விஷயங்கள் வந்து நீங்க வந்து உங்களால இந்த ஏஜ்லயே கத்துக்க முடியும். ஸோ கத்துக்கிறது வந்து
ஒரு என்ன சொல்றது, ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். இந்த வயசுல இதுதான் கத்துக்கணும், இதுக்கு மேல கத்துக்க கூடாது, இந்த வயசு வரைக்கும் தான் படிக்கணும், இதுக்கு மேல படிக்க கூடாது, கிடையவே கிடையாது. நீங்க வந்து 60 70 80 வயசானாலும் தாராளமா படிக்கலாம். அதே மாதிரி படிக்கிறத வந்து இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு தடை இல்லாம நீங்க உங்களால எவ்வளோ கத்து உங்களோட நாலேஜ டெவலப் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து நாலேஜ் டெவலப்பிங்காக திருவள்ளுவர் நமக்கு சொன்ன திருக்குறள். ஓகே, சரி, இப்ப நம்ம நம்பர் கம்பேரிசனும் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரும் பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 மவுண்டெயின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனமுடி, தொட்டபெட்டா, வெள்ளிங்கிரி, கொல்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 மவுண்டெயின்ஸ், தமிழ்நாடுடைய மவுண்டெயின்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடுடைய மவுண்டெயின்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, இந்தியாவுடைய மவுண்டெயின்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டின் இந்த 4 புகழ்பெற்ற மலை சிகரங்களின் உயரங்கள் கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கு. ஓகேவா? சரி, ஆனைமுடி வந்து 2695 மீட்டர், தொட்டபெட்டா வந்து 2637 மீட்டர். சோ இது ரெண்டுமே நியர்பை, ஒரே ஃபர்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஆர் சேம். இப்ப நான் உங்களுக்கு போர்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, அதான் 1778 மீட்டர் வந்து வெள்ளிங்கிரி மலை, 1350 மீட்டர் வந்து கொல்லிமலை. சரியா? இது வந்து ஜம்பிள்டா இருக்கு, கலைக்கப்பட்டு வச்சிருக்காங்க. சோ இப்ப இத அசெண்டிங் ஆர்டர்லயும் டிசெண்டிங் ஆர்டர்லயும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏறு வரிசை அப்படின்னா சிறியது முதல் பெரியது, சின்னதுல இருந்து பெருசு, நம்ம கீழ இருந்து ஸ்டெப்ஸ் வந்து கீழ இருந்து மேல ஏறிட்டு போறது. இப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க? கொல்லிமலை, வெள்ளியங்கிரி, தொட்டபெட்டா, ஆனைமுடி. சோ அதனுடைய வேல்யூஸ் பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க இத வந்து நம்பர் கம்பேரிசன்ல கம்பேர் பண்ணிருக்காங்க பாருங்க. 1350 லெசர் than 1778. அதே 1778 ஆனது 2637 விட சிறிய எண். 2695 ஆனது 2637 ஆனது 2695 விட சிறிய எண். ஒட்டு வடிவம் கொடுத்திருக்காங்களா? சோ உங்களுக்கு வந்து ஏறு வரிசையில இப்ப என்னன்னு புரிஞ்சுது. இறங்கு வரிசைனா அப்படியே ரிவர்ஸ்ல வருவாங்க. அதே மாதிரி இந்த சிம்பிள்ஸும் இங்க மாறுறாங்க பாருங்க, சேஞ்ச் ஆயிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல கீழே ஒப்பீட்டு வடிவம்ல வந்து 2695 தான் பெரியவர், அதுக்கு கீழே தான் சின்னவங்க 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 4 பேர் லைனா வந்திருக்காங்களா? இது இப்ப நீங்க வந்து எண்களை ஒப்பிடும் சோதனையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, இப்போ முதலை வந்து பெரிய எண்ணான ஏவை விழுங்க வாயை திறக்கின்றது. இப்ப இங்க 54,321, 54,321. ஏன் நான் இந்த வேர்ட்ஸை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இதுல பிளேஸ் வேல்யூவும் இன்க்ளூட் ஆயிருக்கு அண்ட் காற்புள்ளிகள் கமாஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. சோ அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றேன். சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஆர் சேம், கரெக்டா? தேர்ட் டிஜிட் மட்டும் இது 3 வந்துடுச்சு, இது 2 வந்துடுது. சோ அதனால இப்ப 3 வந்ததுனால 3 வந்து 2 விட பெருசு, கரெக்டா? சோ இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 54,321 இஸ் கிரேட்டர் தென், சரி இல்ல, இதுதான் வந்து பெரிய நம்பர். 54,321 தான் முதலை பெரிய எண்ணான ஏவை விழுங்க வாயை திறக்கிறது. முதலை ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வந்து நம்மளோட முதலைக்கு வந்து பசி ஜாஸ்தி ஆயிடுச்சான். சோ அப்ப வந்து பெரிய எண்ணெய் மட்டும்தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வாயை ஓபன் பண்ணிருக்கு. இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து பார்க்கலாம். இப்போ 543ன்னு மாத்திரோன்னு எனக்கு பெரிய நம்பருக்கு என்ன போச்சு பாருங்க, 54,289 தான் வந்து பெரிய நம்பரா? சோ அப்ப என்னாச்சு, முதலை வந்து பெரிய எண்ணான பிஐ விழுங்க வாயை திறக்கிறது. சோ எது பெரிய நம்பரோ அதை பார்த்துதான் முதலையோட வாய் வந்து ஓபன் ஆயிருக்கும். ஓகேவா? சரி இருங்க, இப்ப நான் இதை வந்து சிமுலேஷன்ல காட்டுறேன் உங்களுக்கு, அதுவும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க உங்களுக்கு சிம்பிள் அண்ட் வேர்டிங்ஸோட இந்த சிமுலேஷன்ல கொடுத்திருப்பாங்க. Using lesser than or greater than to compare integer values. சரி, இப்ப வந்து
ஏயோட வேல்யூ வந்து 2 எடுத்திருக்கு, பியோட வேல்யூ வந்து 7 எடுத்திருக்கு. சோ இங்க எது பெரிய நம்பர்? 7 தான் பெருசா? அப்ப அதை பார்த்து தான் வாய் ஓபன் ஆயிருக்கா? இந்த முதலையோட வாய் எப்படி இருக்கு? 7 பார்த்து தானே ஓபன் ஆயிருக்கு. A is less than B, 2 is less than 7. ஓகே, இத வந்து A is less than B னும் சொல்லலாம், B is greater than A. இப்ப நம்பர்ஸை நான் மாத்துறேன். A ஓட வேல்யூவை 10ன்னு கொண்டு போயிட்டேன். A is greater than B ன்னு மாறிடுச்சா? சோ இப்ப பெரிய நம்பரை பார்த்து, சோ எப்பவுமே எது பெரிய நம்பரோ அதை பார்த்து இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் வேல்யூ வாய் வந்து ஓபன் ஆயிடும். வாய் வந்து ஓபன் ஆயிருந்ததுன்னா அது வந்து, அதாவது அந்த எண்ணை முழுங்குற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் கிரேட்டர். ரெண்டு எண்ணுமே சமமாக இருந்ததுன்னா ஈக்குவல் சைன் வரும். ஓகேவா? சோ இப்போ பியோட வேல்யூவை மாத்துறேன். A is less than B. எப்பவுமே வாய் ஓபனா இருக்கிறது. நீங்க கிரேட்டர் தேன் லெசர் தேன் சிம்பிள் வந்து ஆப்போசிட்ல மாறும். இருங்க ஒரே நிமிஷம். இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல மாறும். பட் எது பெரிய நம்பரோ அதை பார்த்துதான் வாய் ஓபன்ல இருக்கும். அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதை வச்சுதான் நமக்கு வந்து, சரி இது வேண்டாம், இந்த சிமுலேஷன் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இங்கேயும் வந்து உங்களுக்கு சிம்பிள்ஸோடயே வந்திருக்கு. இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து டிசெண்டிங் ஆர்டர்னா பெருசுல இருந்து சின்னதுக்கு வரணும். கரெக்டா? சரி, இதுல யார் பெரியவங்கன்னு உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். 8671, ரெண்டாவது இவங்க, மூன்றாவது இவங்க. ஸோ உங்களோட சிம்பிள்ஸ் பாருங்க எங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ பெரிய நம்பர்ஸை பார்த்து பார்த்து தானே வாய் ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்டா? அடுத்த நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இதுல யார் பெரியவங்க? இதுவும் ஈஸியா நீங்க சொல்லிடுவீங்க. கரெக்ட், வெரி குட். அப்ளாஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கரெக்டா சொன்னோம்னா நமக்கு வந்து அப்ளாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது டிசெண்டிங் ஆர்டர். இப்போ இதுல வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு இந்த கொஸ்டின்ல. ஓகேவா? சரி, அசெண்டிங் ஆர்டர்ல என்ன பண்ணுவோம்? சின்னதுல இருந்து பெருசு. டிசெண்டிங் ஆர்டர்னா பெருசுல இருந்து சின்னது. நீங்க இப்ப ஜஸ்ட் வந்து ஆன்சர்ஸ் வந்து எனக்கு சாட் செஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அது சரியா தப்பா அப்படின்னு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 வரும். அசெண்டிங் ஆர்டர்ல 1, 4, 16, கரெக்ட், 50, அடுத்தது 86, அடுத்தது 100. வெரி குட். அது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதினோம்னா டிசெண்டிங் ஆர்டர். அது எப்படி நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 100, 86, 50, 16, 4, 1. சரி, நம்ம சொன்ன ஆர்டர் கரெக்டா பார்ப்போமா? எஸ், வெரி குட், கரெக்டா சொல்லியிருக்கோம் ஆர்டர். சோ இன்னொரு கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா இதுல? ஓகே, இப்ப அசெண்டிங் ஆர்டர்னா என்ன பண்ணுவீங்க? குட்டி ஆள்ல இருந்து பெரியவங்களுக்கு போவீங்க. 4, ஓகே, 7, 23, 60, 67, 102. வெரி குட். இப்ப டிசெண்டிங் ஆர்டர் என்ன பண்ணுவீங்க? 102, 67, 60, 23, 7, 4. சூப்பர். செக் பண்ணி பார்த்துடலாமா நம்மளோட ஆன்சரை? வெரி குட், சூப்பர். சோ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டுமே இப்ப வந்து நம்பர் கம்பேரிசன், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்த ரிலேஷன் இது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ல இருக்கிற சம்ஸை நம்ம மாத்தி நம்பர்ஸ் இங்க ஃபில் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கான ஒரு சிமுலேஷன். ஓகே, அசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு கொடுப்பாங்க. சோ நம்ம புக்ல ஏதாவது சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டா இந்த சிமுலேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நீங்க 5 நம்பர் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க புக்ல இருக்கிற கொஸ்டினை அப்படியே காப்பி பேஸ்ட் நீங்க பண்ணீங்கன்னா அதற்கான சரியான விடை நீங்க போட்ட சம் கரெக்டா தப்பா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும்னா இங்க உங்களுக்கு சரியான விடையை இந்த சிமுலேஷன்ல இருந்து நீங்க கத்துக்கொள்ளலாம். ஓகே, ஓகே. இதே மாதிரி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா?
சரி, இப்போ ஒரே ஒரு ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டி பண்ணாவே நீங்க வந்து மேக்ஸிமம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 45 வந்து 33 விட பெரிய நம்பரா சின்ன நம்பரா? பெருசு. இப்ப என்ன பண்ணும், முதல்ல வந்து 45 தானே சாப்பிடும். அப்ப 45 தானே பார்த்து வாய் ஓபன் ஆயிருக்கும். வெரி குட். 87 பெருசா 92 பெருசா? 92 தான் பெருசு. அப்ப என்ன பண்ணுவீங்க, முதல்ல எந்த பக்கம் வாயை திறக்கணும்? பெரிய நம்பர் பார்த்து. ஃபர்ஸ்ட் சிம்பிள். வெரி குட். சோ இப்போ லெசர் தென் கிரேட்டர் தென் சொல்றதுக்கு பதிலா நான் உங்களுக்கு முதல்ல எப்படி வாயை திறக்கணும், பெரிய நம்பரை பார்த்து வாயை திறக்கணும். சோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கனாலே கன்ஃபியூஷன் இல்லாம நீங்க போட்டுருவீங்க. ஓகேவா? அதுக்காக தான் நான் அதை உங்களுக்கு கன்ஃபியூஸே பண்ணல. போக போக உங்களுக்கு வந்து எது கிரேட்டர் தேன் சிம்பிள், எது லெசர் தேன் சிம்பிள், இது லெசர் தேன் சிம்பிள், இது கிரேட்டர் தேன் சிம்பிள். ஓகேவா? இந்த கிரீன் வந்து லெசர் தேன் சிம்பிள், ஆரஞ்சு வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள். பட் உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்க கம்பாரிசன் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப 50 தான் பெருசு. சோ 50 பார்த்து முதல்ல வாய் திறந்துருச்சு. 39 39 ரெண்டுமே 39. அப்ப இது என்னது? சமம். ரெண்டுமே ஈக்குவல். வெரி குட். இப்ப 55 பெருசா 61 பெருசா? 61 இல்லையா? வெரி குட். 55 is lesser than 61. வேர்டிங்ல சொல்லணும்னா நமக்கு இப்ப வேர்டிங்ஸ் கிடையாது. 90 பெருசா 96 பெருசா? 96 தான் பெருசு. சோ அப்ப 96 பார்த்து தான் முதல்ல வாயை திறக்குது. சோ 90 is lesser than 96. ஓகே. வேர்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப இல்லாததுனால நான் சிம்பிள் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 24 பெருசா 22 பெருசா? 24. 24 is greater than 22. நமக்கு வந்து வேர்டிங்ஸ் வரும்போது அதுக்கான ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். 14 is very good, equal to 14. சூப்பர். 43 பெருசா 23 பெருசா? 43 தான் பெருசா. 43 பார்த்து முதல்ல வாயை திறக்குது முழுங்கிறதுக்காக. 43 is greater than 23. 11 21 21. அப்ப 21 பார்த்து தான் முதல்ல வாயை திறக்கணும். அப்போ 11 is lesser than 21. ஓகேவா? சோ எல்லா ஆக்டிவிட்டிக்குமே கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டோம். சூப்பர், வெரி குட். சோ அப்போ உங்களுக்கு வந்து கான்செப்ட் இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? சரி, இப்ப நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு போயிடலாமா? சோ நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற டாபிக் இவ்வளவுதான்ப்பா. கம்பாரிசன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். இதுதான் 1.2 எக்ஸசைஸ்க்கான கண்டென்ட். ஓகே, சரி. இதுல பாத்தீங்கன்னா 8 கேள்விகள் இருக்கு. 8 கேள்விகளுமே வந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து நம்ம MCQ செஷன்ல தான் பார்க்க போறோம். 3வது கேள்வியில இருந்து தான் பார்க்க போறோம். அதுல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துருவேன். டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இதுல வந்து ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல எது சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பிளேஸ் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? 3 குட்டி டாபிக் 1.2 எக்ஸசைஸ் இதுல முடிஞ்சிரும். ரொம்ப குட்டி டாபிக், ரொம்ப ஈஸி டாபிக். 1386787215 இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 13 இதுல நமக்கு வந்து கமா ஸ்பேஸ் எதுவும் கொடுக்கல. 7698890. மூணாவது நம்பர் சரி, which one is the largest, which one is the smallest அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதோட டிஜிட்ஸை கனெக்ட் பண்ணுங்க. 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி. ஸோ எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7. இதுல 8 டிஜிட்ஸ் இருக்கு. இதுல 1 2 3 4 5 6 7 8 9 டிஜிட்ஸ் இருக்கு. இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டிஜிட்ஸ் இருக்கு. இதுல வந்து 9 டிஜிட்ஸ் இருக்கு. இதுல வந்து 8 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க மேம். எனக்கு இது ரீட் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டம்.
ரீட் பண்றதே எனக்கு ரொம்ப முடியாது. இப்ப நான் எப்படி இதுல எது பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிப்பேன்னா அதுக்குதான் ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஓகேவா? எவ்வளவு இலக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கங்கள் கால்குலேட் பண்ணோம். புரிஞ்சுதா? இப்போ இங்க என்ன தெரிஞ்சிருச்சு? 10 டிஜிட் இருக்கிறவர் தான் இதுல பெரியவர், 8 டிஜிட் இருக்கிறவர் தான் இதுல சின்னவர். அது தெரிஞ்சு போச்சா? The greatest number equal to, சோ இந்த மாதிரி இவ்வளோ டிஜிட்ஸ் வந்தா முதல்ல இலக்கங்கள் தான் கால்குலேட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் இலக்கங்கள் டிஜிட்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சோ டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணா நான் குட்டி நம்பருக்கு கூட 3 டிஜிட்ஸ்க்கு கூட டிஜிட் கால்குலேட் பண்ண சொன்னேன் இல்லையா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சிம்பிள் கொஸ்டின்ஸ். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரி, டிசெண்டிங் ஆர்டர் கொஸ்டின்லயுமே ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. 4 டிஜிட் 5 டிஜிட் கொடுக்கும் போது டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணா ஈஸி. 12, 1 lakh, அங்கேயும் உங்களுக்கு கமாஸ் கொடுக்கல. 1,28,435 ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் 10,835. Third number 21,354. And fourth number 6,348. And fifth number 25,840. சரி, இப்போ இது 6 டிஜிட் இருக்கு, இது 5 டிஜிட் இருக்கு, 5 டிஜிட், 4 டிஜிட், 5 டிஜிட். ஸோ 5 டிஜிட்ல 3 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 பேர்ல யாரு பெரியவங்கன்னு நமக்கு ஒரு சண்டை வரணும். ஃபர்ஸ்ட் 6 டிஜிட்ல இருக்கிறவங்க தான் முதல் பெரியவங்க. ஸோ அதனால நமக்கு அது பிரச்சனை கிடையாது, அவங்கள தூக்கி ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசை, ஏறு வரிசை அல்ல இறங்கு வரிசை. அப்ப பெருசுல இருந்து சின்னது. சோ முதலாவது ஆள் 6 டிஜிட் இருக்கிறவர், அவரை தூக்கி முதல்ல போட்டுடுங்க. அடுத்தது 5 டிஜிட்ல 3 பேர் இருக்காங்க. சரி, இவங்க 3 பேர்ல யாருப்பா வருவாங்க அடுத்தது? அடுத்த பெரியவங்க யார் வருவாங்க? இவங்க 10 ஸ்டார்ட் ஆகுறாங்க, இவங்க 21 ஸ்டார்ட் ஆகுறாங்க, இவங்க 25. சோ முதல் 2 இலக்கங்களை தான் நான் எடுத்திருக்கேன். சோ இப்ப 25 தான் பெருசு இல்லையா? அப்ப இதுல அடுத்த பெரியவங்க யாரு? 25. சோ அப்ப அந்த நம்பர் வந்துருவாங்க. அடுத்த பெரியவங்க யாரு? 21. அப்போ இவங்க வந்துருவாங்க. அடுத்த பெரியவங்க யாரு? 10,000. அடுத்த பெரியவங்க யாரு? 6,000. அவ்வளவுதான். டிசெண்டிங் ஆர்டர், நாட் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசை. டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஓகே. ஏதோ ஒரு 8 டிஜிட் நம்பரை எழுத சொல்றாங்க. அதுல 10 lakhs பிளேஸ்ல 6 இருக்கணுமா, 10,000 பிளேஸ்ல 9 இருக்கணுமா? இதான் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ரைட் எனி 8 digit number with 6 in 10 lakhs place and 9 in 10,000 place அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதை என்னன்னு பார்ப்போமா? இதுக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம முதல்ல பிளேஸ் வேல்யூ சார்ட் மாதிரியே போட்டுடலாம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakh, 10 lakh, crore. ஓகே, சரி. 8 டிஜிட் தானே சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8, 8 டிஜிட். இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா 10 lakhs பிளேஸ்ல எனக்கு கம்பல்சரி 6 வரணும்னு சொல்லிட்டாங்க. 10,000 பிளேஸ்ல கம்பல்சரி 9 வரணும்னு சொல்லிட்டாங்க. மீதி என்ன இருக்கிற நம்பர் நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க, அது உங்க விருப்பம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப நான் இங்க என்ன போடுறேன்? 5 6 8 9 7 4 3 2. அவ்வளவுதான். என்ன நம்பர் வேணாலும் நான் எழுதலாம். நான் இங்க எதுக்கு சும்மா எழுதியிருக்கேன்னா, சரி 6க்கு முன்னாடி 5, 8, 9க்கு முன்னாடி 8, 7 4 3 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். சோ இங்க நீங்க என்ன நம்பர்ஸ் வேணாலும் உங்க இஷ்டப்படி மாத்தி எழுதிக்கலாம். இந்த பிளேஸ் வேல்யூவோட சார்ட் எதுக்காக நான் போட்டேன்னா 10 lakhs பிளேஸ்ல கம்பல்சரி 6ம் 10,000 பிளேஸ்ல கம்பல்சரி 9ம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஓகே, டன். அடுத்தது 6வது கேள்வி. Rajan writes a 3 digit number using the digits 4, 7, 9.
இந்த 3 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து 3 டிஜிட் நம்பர் எழுதுறாராம். என்னெல்லாம் பாசிபிலிட்டி அவருக்கு எழுதுறதுக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் உங்க ஓன் தான். என்ன வேணாலும் நீங்க எழுதலாம். இந்த 3 டிஜிட்ஸை எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். இந்த 3 டிஜிட் தான் யூஸ் பண்ணும். சரிங்களா? 974, 947, 794, 749, 479, 497. ஸோ எனக்கு எனக்கு பாசிபிலிட்டிஸ் தோணுது எல்லாமே இந்த 3 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி நான் ராஜன் கேன் ரைட் இந்த 6 நம்பர்ஸ்ல எது வேணாலும் எழுதலாம். நீங்களும் இந்த 6 தாண்டி வேற ஏதாவது யோசிக்கிறதுனாலும் யோசிக்கலாம். ஓகே, 7வது கொஸ்டின், லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் ஹோம்ஒர்க் வரும் உங்களுக்கு. So 7th question, the password to access my ATM card includes the digit 94. அதுவும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். 9468. It is the smallest 4-digit even number. Find the password of my ATM card னு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்ட் எல்லாம் ஷேர் பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? அது தப்பு தானே? ஸ்மாலஸ்ட் நம்பர் வித் தீஸ் டிஜிட்ஸ். அந்த டிஜிட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். என்ன வரும்? 4ல தான் ஸ்டார்ட் ஆகணும். 4 6 ஈவன். நான் ஈவன் நம்பர்ல தான் முடியணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப 4698. சரியா? சோ இட் மே பி 4698. இதுக்கு மேல இதுல சின்ன நம்பரே எழுத முடியாது. கரெக்டா? The password of ATM equal to 4698 because இது 8ல தான் முடியணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 4 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர், அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். சின்ன நம்பர்னும் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பாசிபிள். ஓகே, ஹோம்ஒர்க் வந்து 8வது கேள்வி மட்டும் ஹோம்ஒர்க். சேம் பிளேஸ் வேல்யூஸ் டிஜிட்ஸ் போட்டு கால்குலேட் பண்ணும். லார்ஜஸ்ட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் நம்பரும் 1s 10s 100s 1000 10,000 லேக் வரைக்கும் போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்கிற டிஜிட் யூஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பர் அண்ட் பிக்கஸ்ட் நம்பர் கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த குட்டி கான்செப்ட் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா சொல்லுங்க. நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்றது எப்படி, கிரேட்டர் தேன் லெசர் தேன் ஈக்குவல் டு அண்ட் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு எப்படி ஈஸியா இருந்ததா இல்லையா சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான டிக்டேஷன் வேர்ட்ஸ் சொல்றேன். அசெண்டிங் ஆர்டர், ascending order, first one. Second one, descending order. Comparison. Crore, crore. Kodi, crore. Thousand, verum 1000. Ascending order, descending order, comparison, crore, 1000. 5 வார்த்தை சொல்லியிருக்கேன். Ascending order, descending order, comparison, crore, 1000. ஓகே, ஸோ 1.2 எக்ஸசைஸ்ல ஒரே ஒரு கணக்கு, 8வது கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது குட்டியே குட்டி டாபிக். நம்பர்ஸை கம்பேர் பண்ணி யார் பெரியவங்க யார் சின்னவங்க யார் சமமானவங்க ஈக்குவல் பண்றது, அப்புறம் ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும் எண்களை வரிசைப்படுத்தி எழுதுதல், இதுதான் பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஆக்டிவிட்டிக்கெல்லாம் எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்டுக்கு ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தாவே உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.